ஹலோ மக்களே, இனிமேல் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிஆர் சேலஞ்சில் எடுத்து பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஸ்ட்டு சேலஞ்சடா. எனக்கு தெரியுங்க, நான் மாஸ்டர் பிளேயரு. ரொம்ப இல்லை, உங்களுக்கே தெரியும் லாபி எவ்வளோ கஷ்டமோ. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எல்லா கைஸ் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட் சேலஞ்சு இன்ட்ரோலே சொல்லியிருப்போம். அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இங்கே பார்த்தீங்க ஒருத்தன் நம்மளுக்குனே வந்து மாட்டியிருப்பான். சரி, சூப்பர். அதனால் அவங்ககிட்ட ஒழுங்கான கன்று இல்லை. மெடிக்கெட் இருக்குது, எடுக்கலாம் பார்த்தா கரும்பு அப்போல்லாம் ஆட்டோ கிக் ஆகாது, இதெல்லாம் ஆட்டோ கிக் ஆகுது. கடுப்பாகுது. இந்த இடத்துல நான் இனிமையே இல்லை, எவனோ மாட்டினா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். சரி, எவனும் கிடைக்கல. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு எனிமி பார்த்தேன். சரி, ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் பண்ணி அப்படியே மறைஞ்சு அவங்ககிட்ட கண்ணில்னு சொல்லி வந்திருப்பான். அவனை பற்றி தெரியாது, அவன் ஒரு கிங்குன்னு. சரி, அப்படியே போகிறச்சுன்னு சுற்றிட்டு இருந்தேன். வர விட்டு அடிக்கலான்னு, அவனே ஏற வேண்டான்னு. அதுக்கு டச்சுவா போட்டெல்லாம் வரான், பயன்ட்டேன். அதுக்கு பார்த்தா சுற்றி போட்டு உனக்கு ஒரு ட்ரிக்கு பண்ணுறேன், நான் நில்றா. என்னாச்சுன்னா ஒன்று அவ்வளோ பெரிய ட்ரிக்கில் இல்லை, எல்லாத்துக்கும் தோணும். அவன் ஞாபகத்தில் கிரனேடு போட்டது தெரியாமல். சரி, ஓகே போட்டால் செத்துட்டான். பையன் நினச்சிருக்கலாம் மாட்டான். கிரனேடு வெஸ்ட்டு உள்ள பையன்கிட்ட அவனை அடிச்சு கொடுக்கணும்னு போனால் அவன் ஒரு சொக்கனை மாட்டிக்கிட்டான். பையன் கொஞ்சம் காமெடியாக அடி வாங்கியிருப்பான். உங்களுக்கு சிரிப்பு வருமா தெரில, எனக்கு ஒரு இதில் சிரிப்பு இருந்துச்சு. அவன் என்கிட்ட கன் இல்லைன்னு சொல்லி இறங்கலாம் தான் வந்தான். இல்லை வேண்டா சொல்லி கையில் அடி வாங்கிட்டான். சரி, நல்லா லூட் வச்சிருந்தான். அதெல்லாம் பொறுக்கிட்டு இந்த மெடிக்கெட்டில் எல்லாம் நல்லா பொறுக்கிட்டேன். சரி, பொறுக்கிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே யூ-டர்ன் போட்டால் இன்னும் இல்லை, யூ-டர்ன் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்ட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவன் நேரமே சரியில்லை. சரி, இதெல்லாம் போய் முட்டுறான்னு அவனை 5 பேர் ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருக்காங்க. டே எப்படா சாவான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க போல். நம்மளால் தெரியல நம்ம சாக மாட்டோன்னே. சரி, ஓகே. இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். ஏற்றலாம் பார்த்தா இதுதான் ஃபிஸ்ட்டில், அதனால் இறங்கி அடிக்கலாம் பார்த்தா கத்தி என் கையில். கத்தி வச்சுலாம் எவன்டா அடிப்பான்னு சொல்லி சுற்றி பின்னாடி ஒரு க்ளோவல் போட்டு தெரிச்சுட்டேன். அதான் கத்தி வச்சுலாம் அடிக்க முடியாது. நில்றா, ஜோனுக்கு போயிட்டு வரேன்டா. கத்தி கீழே போட்டேன். இன்னி தொடுறா. வந்துட்டான்டா. இன்னி எப்படி அடிக்கிறான்னு பார்க்கலாம். அவன்கிட்ட போயிட்டுருக்கும்போது அழகாக ஏற்றிடலாம் பார்த்தா மிஸ் ஆகிட்டாம்மா. அதுவும் அவனுக்கு கையில் தான்டா கொல்லணும் சாக்கு இருக்கு போல். ரொம்ப விளாட்டு காட்டல, எனக்கு அது வெறியாயிடுச்சு. நீங்களே பாருங்களேன். இப்போ நான் ஒரு கடுப்பில் ஹீலில் பண்ணிட்டு லேண்ட் மைன் வச்சு இந்த சைடு வருவான்ல பையன்ட்டு பார்த்தா பையன் வரவே இல்லை. சரி, உஷாராக தான் இருக்கான். ஹேண்ட் பவர் வச்சுட்டு இங்கே ஏறியலான்னு நினச்சேன். கரெக்டாக நான் நினைக்கிற டைமில் ஒரு ரஷ் அடிச்சுட்டு திருப்பி வெயிட் பண்ணால் உஷாராக இருக்கான். ஏன்னா அவன் கையில் மேக் வேறு இருக்குது. மேக் வந்து ரொம்ப டேஞ்சரு. அவங்ககிட்ட வெஸ்ட் லெவல் 2 தான். 3 பிளே செத்துரும். ஷாக்கான டைமில் மண்டையில் ஒரு அடி அவ்வளோ மறுக்கையா. சரி, லூட்டில் எடுத்துகிட்டு ஜோனுக்கு போனால் இங்கே ஒரு ஷாக்கிங். கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. சரி, ஓகே. நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணலாமா லாங் வீடியோ பண்ணலாம், நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், பின் பண்ணுங்கள். இல்லை கைஸ், இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.